பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான குட் நியூஸ். பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையிலே அடைத்து அவர்களை கட்டி அவருடைய பாதங்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தார்கள். இந்த கடினமான சூழ்நிலையில பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே எழும்பி தேவனை துதித்து ஆராதித்து ஜெபித்த பொழுது அவர்கள் இருந்த இடம் அசைந்தது. அந்த சிறைச்சாலை அஸ்திவாரம் அசைந்தது. இவர்களை கட்டி வைத்திருந்த கட்டுகள் அவிழ்ந்து விழுந்தது. இவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாதில் திறக்கப்பட்டது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க ஒருவேளை கடினமான சூழ்நிலையில இருக்கலாம், ஒரு கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம், எல்லா வழிகளும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். இந்த சமயத்துல நீங்க மற்றவர்களை குறை சொல்லாதபடிக்கு, தேவனை குறை சொல்லாதபடிக்கு, நீங்க சோர்ந்து போய் துக்கப்பட்டு இருக்காத வண்ணம் எழும்பி தேவனை துதித்து ஆராதித்து ஜெபிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய கட்டுகள் அவிழ்ந்து விடும். உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட எல்லா வழிகளும் துறக்கப்படும். பவுலும் சீலாவும் ஜெபித்த பொழுது சிறைச்சாலை கதவு துறக்கும் என்றால் இன்றைக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது, நீங்க ஆராதிக்கும் பொழுது, நீங்க துதிக்கும் பொழுது உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட எல்லா வழிகளும் துறக்கப்படும். கர்த்தருடைய வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயத்தையும் செய்து சத்துருவை உங்களுடைய எல்லையிலிருந்து கர்த்தர் துரத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசிங்க, துதிங்க, ஜெபிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். Have a nice day. God bless you.